எப்படி அடைக்கிறதுன்னு நினைச்சேன். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்பதானே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப இப்படி பண்ற. வேலைக்காரிங்கெல்லாம் என்ன பேசுற நிலைமைக்கு உங்க பிள்ளை என்ன கொண்டுட்டு வந்துட்டான்ல. உங்க அம்மா அப்பா தான் இதுக்கு முழு காரணம். அவங்கள நான் சும்மா விட போறதில்லைங்க, சும்மாவே விட போறதில்ல. சௌமியா, போனையே பார்த்து பார்த்து போர் அடிக்குது. என்ன பண்றா இந்த ஜில்லு? ஜில்லு ஜில்லு என்ன பண்ற? எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன் ஜில்லு. வரேன் ஜில்லி பேபி, ஜஸ்ட் 5 minutes. இன்னும் 5 minutes-ஆ? உன் கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் சந்தோஷமா இருக்குன்னு உன் கூட பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கேன். நீ என்னடானா என் கிட்ட பேசாம கிச்சன்லயே என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் எத்தனை 5 minutes தான் சொல்லுவ? வா ஜில்லு. அவ்வளவுதான், முடிஞ்சது ஜில்லி பேபி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பச்சவனை நம்பி வரோமே, இவன் நமக்காக என்ன பெருசா பண்ணிட போறான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் மெயின் ஏரியா, அதுவும் ஈசிஆர்ல இருக்கிற இடத்த என் பேர்ல எழுதி வைக்க போறாருன்னு தெரிஞ்சதும் ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்காக இது கூட பண்ணலைன்னா அப்படி ஈவினிங் 80 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் என்னோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆக போகுது. ஓ மை காட், மனசு அப்படியே கொலுன்னு இருக்கே. ஜில்லு, வந்துட்டேன் ஜில்லி பேபி. என்ன ஜில்லு இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? நீங்க எனக்கு பண்ண போற அளவுக்கு நான் உங்களுக்கு பெருசா எதுவும் பண்ணல. சிம்பிளான டிஷஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க, இத கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. என்ன ஜில்லு இதெல்லாம்? உங்களுக்கு பிடிச்ச காடை ஃப்ரை பண்ணிருக்கேன், டேஸ்ட் பாருங்க ஜில்லி பேபி. எதுக்கு ஜில்லு இதெல்லாம்? நம்ம தான் வெளியில போலான்னு சொன்னேன்ல, அவுட்டிங் போய் சாப்பிட்டுக்கலாமே. வெளியில போனா என்னோட கைப்பக்குவம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஜில்லியோட கைப்பக்குவம் உங்களுக்கு தெரிய வேணாமா? அதனால்தான் காலையிலேயே கடைக்கு போய் எல்லா ஐட்டங்களும் உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்து உங்களுக்காக என் கைப்பட சமைச்சிருக்கேன். இந்த காடை ஃப்ரையை சாப்பிட்டு பாருங்க ஜில்லு. இருந்தாலும் உனக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்க கூடாது. உங்க மேல பாசம் வைக்காம வேற யார் மேல வைக்கிறது? இந்தாங்க, டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாக்குறதுக்கே இவ்வளவா? ஆமா, இன்னும் நிறைய ஐட்டங்கள் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. இத டேஸ்ட் பார்த்துட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காருங்க, நான் எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வைக்கிறேன். ஓகே? ஓ, இதுக்கு மேலேயும் இருக்கா? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் வாழை மீன் வறுவல், சிக்கன் 65, இந்த காடை ஃப்ரை பண்ணிருக்கேன், இறால் தொக்கு, சொரா புட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க, இத டேஸ்ட் பார்த்துட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காருங்க. ஏன் ஜில்லு இவ்வளவு கஷ்டப்படுற? நோ நோ நோ, கஷ்டம்லாம் சொல்லாதீங்க ஜெல்லி பேபி. உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை. என்னோட கடமை தானே நான் செய்கிறேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டுட்டு அங்கே வந்து உட்காருங்க, நான் டைனிங் டேபிளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஜில்லுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்! எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா. காடை ஃப்ரை பிடிக்கும்னு ஒரு நாள் தான் சொன்னேன், அதுக்காக உடனே காடையை வாங்கிட்டு வந்து இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காளே. இந்த மாதிரி ஒரு நாளாவது அவள் எனக்காக பண்ணியிருப்பாளா? என்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்தாலே தவிர எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாள் கூட செஞ்சு கொடுத்ததில்ல. ஜெல்லி பேபி, டேஸ்ட் எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்கு ஜில்லு. தேங்க் யூ ஜெல்லி பேபி, தேங்க் யூ so much. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு, பட் இதை ஹைலைட் பண்ற மாதிரி கூட ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே. ஓகே, நேற்று வாங்கி வச்ச ஐட்டம் ஜெல்லில ஃப்ரெஷ்ஷா கூலா இருக்கும். இதை எடுத்து கொடுத்து ஜெல்லி பேபியை கவர் பண்ணிட வேண்டியதா. வாவ், கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு. அவர் மனசையும் சில் பண்ணிட வேண்டியதான். இந்த அத்தைக்கிழவி கூட இருந்தாலும் தொல்லையா இருக்கு, இல்லைனாலும் தொல்லையா இருக்கு. காலையிலேருந்து இந்த ஃபோனை பார்த்து பார்த்து போர் அடிக்குதே. என்ன பண்ணலாம்? ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுதே. சமையல் பண்ணலான்னா அது நமக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டு, வீடு சுத்தம் பண்ணலான்னா அது நமக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டு, புருஷன் கூட எங்கேயாவது வெளியில் போகலான்னா அந்த ஒம்முனா மூஞ்சி எங்கேயும் கூட்டிகிட்டு போகாது, பிள்ளைய கூட்டிகிட்டு ஏதாவது விளையாடலான்னா அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. நமக்கு இருக்கிற நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரே ஜீவன் இந்த சேட் ஜிபிடி மட்டும்தான். இதுகிட்டயே கொஞ்ச நேரம் பேசுவோம். சேட் ஜிபிடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன். நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு சேட் ஜிபிடி, நேற்று என் புருஷனுக்கு ஒழுங்கா நான் சோறாக்கி வைக்கலன்னு அந்த மனுஷன் கோச்சுக்கிட்டு சோத்தை தூக்கி என் தலையில் கொட்டிட்டு போயிட்டாரு தெரியுமா? அச்சோ, அவ்வளோ பெரிய கொடுமைக்காரரா உங்க கணவர்? கொடுமைன்னு பெருசாக சொல்லிட முடியாது, ஆனால் அந்த மனுஷனுக்கு அடிக்கடி பொசுக்குன்னு கோவம் வரும். அதான் என் தலையிலேயே தூக்கி கொட்டிவிட்டு பேசாமல் போயிட்டாரு. நான் ஆக்கி வச்ச சோறெல்லாம் வீணா போச்சு தெரியுமா? கவலைப்படாதீங்க,
நாளைக்கு அவரை சமைக்க சொல்லி அந்த சாப்பாடை நீங்க அவர் தலையில கொட்டிடுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் ஆகி எல்லாம் சரியா போயிடும். ஏய் ChatGPT, நான் அப்படியெல்லாம் பண்ணேன்னா அந்த மனுஷன் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் சோத்துக்கு நான் சிங்கி தான் அடிக்கணும். அப்படியெல்லாம் பண்ண வேணாம். வாவ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு. ஆமா, இந்த நல்ல மனசை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? எல்லாரும் என்னையத்தான் வச்சு செய்யறாங்க. கவலைப்படாத, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? உதவி வேணும்தான், அதுக்காக தானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. வாட்ஸ்அப்பில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. என்னது இது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரே மெசேஜாக வந்து குமிஞ்சு கிடக்கு. அட, நம்ம அன்னைக்கிளிக்கா ஏதோ வாய்ஸ் அனுப்பியிருக்கு. என்ன பேசியிருக்கோம்? அடியே நெடுவாளி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை எம்டி. உனக்கெல்லாம் மானம் ரோசம் சூடு சொரணேன்னு ஏதாவது இருக்குதா? நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்ல எண்ணத்தையும் போட்டு திங்கிறியா? நீ நல்ல ரோசம் உள்ளவளா இருந்தா இந்நேரம் வீடு தேடி வந்திருக்கணுமா இல்லையாடி? கடையை ஆரம்பிச்சு வச்சுவிட்டு அங்கே நடி பண்ணிக்கிட்டு தெரியுற. நீங்க எல்லாம் கடைக்கு வந்து கல்லா கட்டணும்னு நினைச்சு உங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு கூட சுத்தன பாரு. என்னையே சொல்லணும் முடியும், என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். ஐயய்ய, அக்கா என்ன இப்படி வாட்ஸ்அப்பில் கழுவி கழுவி ஊற்றிருக்கு? கருமம் கருமம் கருமம், ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பீப் சவுண்டில் வைக்க வேண்டியது இருக்கு. இம்புட்டு கெட்ட வார்த்தையை எங்க இருந்து கண்டுபிடிச்சிருப்பா? ஆத்தாடி ஆத்தா, சரியான கொலவெறியில இருக்கும் போல் இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. இமீடியட்டா இந்த வர்றேன், இப்பவே கிளம்புறேன். சச்சச்சச்சச்சை, வாட்ஸ்அப் குரூப்ல வாய்ஸ் பேசுறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததும் போதும், அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திட்டுறதுக்கு மட்டுமே இவ குரூப்பை ஓபன் பண்றா. மத்த ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கோ ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கோ பேசுறாளுகளா? ஆத்தாடி ஆத்தா, இதுக்கு மேல தாங்காதுடி. என்ன ஜில்லு பேபி, எவ்வளவு ஐட்டங்கள் செஞ்சு வச்சிருக்கேன். எதையுமே சாப்பிடாம என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. எடுத்து சாப்பிடுங்க. என்ன ஜில்லு, எனக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன ஜில்லு பேபி, திரும்ப திரும்ப கஷ்டம் கஷ்டம்னு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ பண்றீங்க. சமையல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சாப்பிடுங்க ஜில்லு பேபி. உங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடியா இருக்கு, அதையும் ஒரு சிப் பண்ணிக்கோங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஜில்லு பேபி? அந்த மடோனாவுக்கு நான் குடிக்கிறதுனாலே பிடிக்காது. நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ரகலை பண்ணி எங்கள் அப்பா கிட்ட என்னை போட்டு கொடுத்து எங்கள் அம்மா முன்னாடி என்னை அசிங்கப்பட வச்சு என் புள்ள என்னை கேவலமாக பார்க்கறது மாதிரி பண்ணிடுவா. ஆனால் நீ இன்னைக்கு எவ்வளோ பெரிய விருந்தே வச்சிருக்க. இப்போ எதுக்கு அவளை பத்தி பேசுறீங்க? பேசாமல் இருக்க முடியல ஜில்லு. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு விதவிதமாக அவள் செஞ்சு கொடுத்ததே இல்லை தெரியுமா? இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை மொத்தமாக ஒரே டேபிளில் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ கத்திரிக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார்னு கன்றாவியாக ஒரு குழம்பு வைப்பா, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொரியலை வைப்பா. அதை தான் திண்டத்துக்கு தேவையாக தின்னுட்டு அந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் விதவிதமாக செஞ்சு இப்படி எனக்கு பிடிச்சது மாதிரி அசத்துறதுக்கு அந்த வீட்டில் ஆளே இல்லை. இல்லைன்னா என்ன ஜில்லு பேபி, அதான் இனிமே நான் இருக்கேன்ல. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணதான் உங்க வைஃபா உங்க கூடவே நான் இருக்க போறேனே. அப்படி என்ன கவலை உங்களுக்கு? நீ எனக்கு கிடைச்ச வரோம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ச்சே, இத்தனை வருஷமா என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேனே. எனக்கு அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. இத்தனை வருஷம் நானும் என்னோட லைஃபை மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது ஜில்லு பேபி? இனிமேலாவது நம்ம லைஃபை நம்ம ஹாப்பியா லீட் பண்ணணும். நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சரி, அதை எடுத்து சாப்பிடுங்க. ஆயிரத்தை சொல்லு, நீதான் அந்த திருநாய் தான். ஓகே ஓகே, அவளை திட்டிக்கிட்டே இருந்துட்டு நம்மளோட நல்ல டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நம்ம இந்த ஹாப்பியான டைமை என்ஜாய் பண்ண வேண்டாமா? எடுத்து சாப்பிடுங்க ஜில்லு பேபி. நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்ற அழகை பார்த்து என்னோட வயிறு நிறையணும். அதுக்காக தான் முதல்ல உங்களுக்கு பிடிச்சதா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என் லைஃபே உன்னால ரொம்ப அழகாயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜில்லு. இட்ஸ் ஓகே, சாப்பிடுங்க ஜில்லு பேபி. என்ன ஜில்லு? முதல்ல ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்து குடிங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். சரி. மாதவனே ஜில்லு. ஜில்லு, யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல. நீங்க சாப்பிடுங்க ஜில்லு பேபி, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாதவனே, உன் வீட்டுல நான் இருக்கிறது எப்படி தெரியும்? என்னை தான் யாரோ கூப்பிடுறாங்க. நீங்க சாப்பிடுங்க ஜில்லு பேபி. யாரா இருந்தானே, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க ஜில்லு. வரேன். லூசுக ஆள் இருக்குங்களா இல்லையா? ஜில்லு, ஓ நீங்களா? வாங்க லைலா, உள்ள
வாங்க. அவர் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாங்க சாப்பிடலாம். தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? வெள்ளம் போயிட்டு இருக்கா? என்னாச்சு? உள்ளதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரா? ஆமா ஆமா, உள்ளதான் சாப்பிடுறாரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் உட்காந்து விருந்து சாப்பிட்றதுக்காக வரல ஜில்லு. உங்க 2 பேர்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்கார்ந்து பேசலாம். வாங்க உள்ள. ஜில்லு, ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்க. வாங்க. இவ ஒருத்தி என்ன சொல்ல வரம்னே கேட்காம உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு. வாங்க லைலா. வரேன். வாங்க லைலா, உள்ள வாங்க. ஜில்லு, முதல்ல அண்ணனை கூப்பிடு. அவர்கிட்ட தான் முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னங்க என்னங்க ஜில்லி பேபி? என்னங்கவா? அது சரி. என்னங்க ஜில்லி பேபி? என்ன ஜில்லு, மாதவண்ணன் கூட பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கு. ஆமா ஆமா, இனிமே நாங்க தானே புருஷன் பொண்டாட்டி. அது உங்களுக்கு தெரியாதா? புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால தானே 2000 ஸ்கொயர் ஃபீட்ல உன் பேர்ல நிலத்தை எழுதி வைக்க போகுது. வாட்? என்ன வளர்றீங்க லைலா? நிலம் ஏன் பேர்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வளரிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் ஜில்லு வந்திருக்கேன். தள்ளு, உட்காந்து பேசலான்னு சொன்னீல, உட்காந்து பொறுமையா பேசலாம். லைலா, என்ன நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நிலம்? என்ன 2000 ஸ்கொயர் ஃபீட்? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. உங்ககிட்ட யார் சொன்னா? என்ன விஷயம்? ஏன் எதுக்கு இப்ப பதறிக்கிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். போய் அண்ணனை வர சொல்லு. யாரு ஜில்லு? யார் வந்திருக்கா? நான் தானே லைலா, உங்க கூட பிறக்காத தங்கச்சி. ஜில்லி பேபி, இவ ஏதோ இடத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் புரியல. இடத்த பத்தியா? இவளுக்கு என்ன தெரியும் இடத்த பத்தி? என்ன பேசுறா? நீங்க எனக்கு எழுதி கொடுக்க போற இடத்த பத்தி அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. என்ன லைலா, என்ன விஷயம்? என்ன நிலம் கிலோன்னு ஏதோ பேசிட்டு இருக்கியா? அண்ணே, எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கதையா? நான் உங்களுக்கு எப்போதுமே நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? வாங்க உட்காருங்க. பொறுமையா விலாவரியா விளக்கமா சொல்றேன். என்ன லைலா, என்ன சொல்ற? அண்ணே, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு யதார்த்தமா வர்ற வழியில உன் மாமனாரு மாமியாரு உன் முன்னாள் மனைவி எனக்கு ஒரு வீணா போனவன் பிறந்திருக்கானே, கூட பிறந்தவன், அவன் அந்த பாவாடை எல்லாரும் உட்காந்து ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாங்க, இதுல நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நின்று காது கொடுத்து கேட்டா அப்பதான் விஷயமே புரியுது. என்ன புரியுது? என்ன பேசினாங்க? ஈசிஆர்ல இருக்கக்கூடிய உங்களோட 2000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை இந்த ஜில்லுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க போறதாகவும் அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாட்? என்ன சொல்றீங்க லைலா? என்ன உளறிட்டு இருக்க லைலா? இங்கே பாருங்கண்ணே, நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த விஷயத்தை கேள்விப்படவும் நான் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஏன் போகலை? எங்கள் அண்ணனும் இதில் ஒரு ஆளாக இருக்கான். அதுலேயும் தாண்டி அவன் எனக்கு இப்போ முழு எதிரியும் கூட. அவன் ஒரு விஷயத்தை நினச்சி அதை அவன் சாதிச்சிட்டான்னா அப்புறம் ஊர் தலைவர் எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறாரு, எல்லார் குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறாருன்னு மேற்கொண்டு அவனுக்கு பேர் மேலே பேர் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் பொத்திக்கிட்டு இருக்க முடியாதுண்ணே. அதனால தான் உடனே விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஓடியாந்தேன். என்ன லைலா சொல்ற? அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. விஏஓ ஆஃபீஸில் போய் ஏதாவது டீட்டெயில் கேட்டிங்களா? ஆமா, பத்தர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பூரா எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சவங்க. அதனால தான் விஏஓ வச்சு ஏதாவது மூவ் பண்ணி பத்தர் ஆஃபீஸில் யாரையாவது கமிஷன் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் கணக்கச்சிதமாக முடிக்கலான்னு பிளான் பண்ணேன். அதான் அதில் தான் வந்துச்சு பிரச்சனையே. நீங்கள் போன நேரத்தில் ஊர் தலைவர் எங்கள் அண்ணன் இருக்கான்ல, அவனும் ஏதோ ஊருக்கு மனு கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கான். கூடவே அந்த கொடுக்கு பாவாடையும் உங்கள் பொண்டாட்டியும் இந்த விஷயத்தை கண்ணால் பார்த்துட்டு வந்து தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு என்னமா தெரிஞ்சிச்சுன்னு பேசுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி சரி கட்டுறது, நீங்கள் எப்படி இவ பேருக்கு எழுதி கொடுக்கறதுங்கிறதுல தான் மேட்ரே இருக்கு. ஜில்லி பேபி, நீ பயப்படாத ஜில்லு. ஜில்லி பேபி, நான் என் பேர்ல நீங்க எழுதி கொடுக்க முடியலையேன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த சொத்து நீங்க கஷ்டப்பட்டு உங்களோட ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி சம்பாரிச்ச சொத்து. அதை உங்க பொண்டாட்டிக்கு நீங்க கொடுக்கணுமான்னு தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ்ங்கிற ஒரு பேப்பரை மட்டும் வாங்கிட்டு அவ அந்த குழந்தைய கை காட்டி எல்லா சொத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவ அமைச்சுக்கிட்டு உங்க சொத்து பத்தி எல்லாத்தையும் கண்டவன் கூட அவ அனுபவிப்பா.
அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருமோ இல்லையோ, எனக்கு மனசு வராது ஜெல்லி பேபி. அதனாலதான் உங்க பேர்ல இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்காக என் பேர்ல நான் எழுத சொன்னேன். ஆனா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது? கோர்ட்டில் டிவோர்ஸில் கேஸ் நடக்குது. இந்த டைமில் சொத்து பத்துக்கெல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டா நீ எந்த சொத்தையும் விற்கவும் முடியாது, யாரோட சொத்தையும் வாங்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் லைலா, இந்த விஷயத்த உடனே என்கிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன். இவ்வளவு நாள் எங்கள் அப்பங்கிட்ட எல்லா இடத்துலையும் நான் தோற்று போய்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக தோற்க மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி லைலா. ஐயோ அண்ணே, கூட பிறக்காத அண்ணே உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுனால ஏன் கூட பிறந்தவனுக்கு நான் ஒரு கெட்டது செய்கிறதா இருக்கும். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன், ஊரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுக்குறேங்கிற பேர் விழி சும்மாவே அவனுக்கு இருக்குது. இப்போ இந்த நிலத்தை வேற காப்பாற்றி அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பெண்கள் தியாகி, பெண்களுக்காக போராடும் வள்ளல், கருமை நிற கண்ணன், காமராஜர், அப்படி இப்படின்னு அவனுக்கு பல பேர் இந்த ஊரில் சூட்டிடுவாளுங்க. ஊர் தலைவருங்கிற பட்டம் கொடுத்தவளுக இன்னும் என்னென்னத்தையே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எந்த ஒரு நல்ல பேரும் அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேயும் கோட்டை விட்டது மாதிரி இதையும் கோட்டை விட்டுட்டு இருக்காம பார்த்து பக்குவமாக பொழைச்சிக்குங்க. வலிக்குதுமா, வலிக்காம கட்டுங்கம்மா. வலிக்க வலிக்காது. முடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறவ காலையில எந்திரிச்சு அம்மா எண்ணெயை தேய்ச்சி விடுங்க, தலையை பின்னி விடுங்கன்னு வந்து நின்றா தானே தேவலை. இங்கிட்டு போட்டுக்கிட்டு ஆட்டணும், அங்கிட்டு போட்டுக்கிட்டு ஆட்டணும்னு ஆசை மட்டும் இருக்குல்ல. அந்த முடியை லீவ் விட்ட நாளில இருந்து பின்னி இறுக்கி கட்டிருக்காம்டி. பள்ளிக்கூடத்துல போய் இனி எப்படி ரிப்பன் வச்சு மடிச்சு கட்ட போற? அதான் நான் கட்டுவேன். கட்டுவாங்க மொட்டை முடியும் முகரையும் பாரு எப்படி வச்சிருக்கேன்னு. கருன்னு எண்ணெயை தேய்ச்சி எப்படி சீவி எப்படி வளர்த்து வச்சிருந்த முடிய எப்படி இந்த வேகாத வெயில்ல தெரிஞ்சு செம்பட்ட குந்தலா ஆக்கி வச்சிருக்க நீ. ஒவ்வொரு பிள்ளையில போய் பாரு எப்படி முடிய இடுப்புக்கு கீழே தொங்க விட்டுக்கிட்டு அழகா தெரியுறாளுகன்னு. இப்படியா முடி வச்சிருக்காளுக? அதான் கட்டிட்டீல, போது விடுமா. அப்படியே சிலுப்பிக்கிட்டு தெரிஞ்சுதான் இந்த முடி இந்த லட்சணத்துல இருக்கு. அப்படியே வெளுத்து விட்டான்னு வச்சுக்கவேன். உங்க முடிய விட என் முடி நல்லா தான் இருக்கு. எது தேர்த்து பேசுனேன்னு வச்சுக்க அப்படியே தொட்டையை பிடிச்சு திரும்பி போடுவேன். திரும்பி வாய் இந்த லீவ்ல ஒரு வாய் அவ்வளோ வந்திருக்கு. இன்னும் 2-3 நாள்ல பள்ளிக்கூடம். பேக்குகளை என்ன ஏதுன்னு பாத்தியா? வாங்கிட்டு அந்த புக்கை எடுத்து அதுக்கு அட்டை ஓடுவோம்னு போட்டு வச்சியா? ஏதாவது ஒரு பண்ணணி அம்டி. இப்படியே ஆம்பளை போய் கணக்காட்டா இடேன்னு இப்படியே மோடு கட்டின வீடு 30 வீடு சுத்திட்டு வர. எனக்கு அட்டை போட தெரியும். அட்டை போட்டு தான் பழகனே, வாங்கித்தான் கொடுக்க முடியும். எல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். போட்டு பழக வேண்டியதானே. மத்ததெல்லாம் வாய் பேச தெரியுது, இது மட்டும் தெரியாம போச்சோ? ஏ வனசாக்கா, எதுக்கு பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், போமா. பேசாட்டி போ, யாருக்கு பட்டுக்கிட்டு கிடக்கு? நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆமா, சாப்பிடலைன்னா ஏன் வகுறு தானே இங்க காய போகுது. சாப்பிடலைன்னா பட்டினியா கடை. உனக்கு தானே காய், எனக்கு என்ன செய்யுது? ஏ பூமாரி, இங்க சாப்பிடலைன்னா விர்றி, அத்தை வீட்டுக்கு வா. இப்ப இருந்தே உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆமா அத்தைக்காரிக்கே ஒரு ஆள் ஆக்கி போடணும். அத்தை கவனிப்பா, ஒரே கவனிப்பா. என்னம்டி இந்நேரத்துல வந்திருக்க? வாட்ஸ்அப் குரூப்பை ஓபன் பண்ணி பாத்தியா இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்பா? அட ஆமாக்கா, வண்டையா கழுவி ஊத்திருக்காக்கா மனசி. ஐயோ ஏன் கேக்குற? இதெல்லாம் நீ கேட்கலையாப்ப? ஏன் போன் ரிப்பேரா போய் 10 நாளுக்கு மேல ஆச்சுடி. என்கிட்ட எங்க அந்த பெரிய போன் இருக்கு? நான் சின்ன பொண்ணு தானே வச்சிருக்கேன். அடி பாவியலா, அப்ப நான் தான் பலியாடா? ஏண்டி உன் புருஷன் கூட ஊர் சுத்தி பார்க்க போயிட்டு சாயங்காலம் வந்துருவக்கா. போய் சாமான் வாங்கிட்டு வந்து மறுநாள் கடையை திறந்துருவோம்னு சொன்னிலடி. சாயங்காலம் வந்தடியோட வந்து எங்களை பாத்தியா? அவ எப்படி முட்டி பாப்பா? சவால் விட்டது நான் தானே. அப்ப எனக்கு தானே ஆத்திரம் இருக்கும், அவளுக்கு என்ன ஆத்திரம்? வா நிக்கிலிக்கா. ஆத்தாடி ஆத்தா, ஒன்று ஓடிட்டாளுகளே. இனி நம்மளை ஒன்று இல்லைன்னு பண்ணாம விட மாட்டாளுகளே. இந்த நேரத்துல வந்து சிக்கிட்டோம். ஏண்டி நடுவாளி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏக்கா இங்கே வாரு, சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டணுமேனு திட்டிக்கிட்டு இருக்காத. அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம கடையை எப்படி உயர்த்தலான்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அன்னைக்கு சாமான் வாங்க வரலங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு போக்குன்னு வச்சு என்னை கத்த ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் கடையை எப்படி டெவலப் பண்ணணும்னு நான் தானே ஒவ்வொரு இடத்துலையும் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாத்தி நடுவாளி, என்னம்டி அப்படி ஐடியா கொடுத்துவிட்ட? அப்படி ஒன்று நம்ம கடை டெவலப் ஆகலையே. ஏக்கா அதெல்லாம் உடனேவா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? ஒவ்வொரு பிளானையும் நான் நோட்டு போட்டு லைன் பை லைனாக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கக்கா. என் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கு கூட இந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்ததில்ல. நம்ம கடையை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேற. ஆமாடியா தக்கலா, பிளான் பண்ணின விதந்தே 7-8 நாளா கடை திறக்காம அடைச்சே கிடக்கு. வந்த கஸ்டமர் எல்லாம் பக்கத்து கடைக்கு தாண்டி போவாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதேன். நான் உங்களை நம்பி எல்லாம் சவால் விட்டனே. என் மாமியாக்காரி 4 போட்டு 3 வாங்குவாளம் டீ. அவ முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்காம விட மாட்டிய ஒலையே. ஏக்கா இங்கே வாரு, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. அந்த அளவுக்கு உன்னை விட்டுருவோமா? அப்ப உனக்கு அக்கறை இருக்கு. அப்புறம் இல்லாமலா பின்ன? ஏக்கா
கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி போயிருச்சு. அதுக்காக ஒரேதான் என்னைய திட்டுற வேலை வச்சுக்கிறாதக்கா. இப்போ என்ன, கடையை திறக்கணும், பழையபடி கல்லா கட்டணும், அதானே? அது மட்டும் இல்லை, நான் என் கடனை கட்டணும், அக்கா அது சவால் விட்டபடி வீடு கட்டணும், மாடனு அவ குடும்பத்தை பார்க்கணும், இம்புட்டு இருக்குல்ல. நம்ம வாட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் கடையை யார் பார்க்கறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி முன்னேறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தாமதம்? காலையில் டிஃபனை விட்டுட்டாலாம், மத்தியானம் போய் லஞ்ச் முடிச்சிருவோம். இனிமே போய் செய்ய முடியுமா? ஏக்கா செய்ய முடியாது? நம்ம எப்போதும் காலை டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு 10-11 மணிக்கு மேலே தானே ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஆரம்பிப்போம். இப்போ பழைய பவரை விட இப்போ கூட பவர் இருக்குக்கா. 2 ஆள் வேலையை நான் ஒத்தாளாக செய்வேனாக்கா. கல்லால் உட்கார்றதுக்கு பதிலாக வந்து களத்தில் இறங்கி எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறேன். சொந்த நாட்டிலி. அட ஆமாக்கா, எங்கள் அத்தை கிழவியும் வீட்டில் இல்லை. எப்படியும் மத்தியானத்துக்கு எனக்கு சோறாக்க கடுப்பாக இருக்கும். கடைக்கு வந்து சோறாக்கிட்டோம்னா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஆக்கிக்கிருவோம்ல. என் புருஷன் பிள்ளைகளுக்கும் அதையே கொடுத்தது மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஹோட்டல் செலவும் மிச்சம். சரி வாங்க வாங்க, இப்போவே போய் கல்லா கட்டுற வேலையை பார்ப்போம். சரி, அப்போ மாடனுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. அவசியமே இல்லை வனசாக்கா, வாங்க கிளம்பலாம். அடேங்கப்பா, ரொம்ப நல்ல மாதிரி வந்து நிற்கிற. குரூப்பில் எனக்கு போட்ட மெசேஜை பார்த்துட்டு தானே ஓடியாந்த. ஆமாம் ஆமாம், அடுத்த மெசேஜ் எனக்கு தான் வரும்னு தெரியும், அதான் உஷாராயிட்டேன். இந்த பொழப்புக்கு அதெல்லாம் கண்ணுக்கு கிடையாது. அன்னைக்கு வனஜாக்கா, வாங்க கிளம்பலாம். இவள மாதிரி வெட்டியான ஆள் கூடலாம் நின்று வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? வாங்க போய் வேலையை பார்ப்போம். நீங்க 2 பேரும் நாளும் பொறுப்பா இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க வாங்க போவோம்.